Welcome back to Safi Learning. உங்களில் சில பேருக்கு இந்த பிரச்சனை இருக்கலாம். நீங்கள் புதுசாக யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. ஸ்டார்ட் பண்ணோன்னா டெய்லி நல்ல நல்ல கண்டென்ட்டாக தேடி கஷ்டப்பட்டு எடுத்து வீடியோ போடுறீங்க. ஆனால் உங்களுக்கு கிடைச்ச ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 10-20 வியூஸும் 0 சப்ஸ்கிரைபர்ஸும் அப்படியே ஃப்ரீஸ் ஆகி ஸ்டாப் ஆகி நிற்குதா? அதுக்கு நீங்கள் இந்த 5 விஷயத்தில் ஏதோ ஒரு விஷயத்த தப்பாக பண்ணுறீங்க, அல்லது இந்த 5 விஷயத்தில் ஏதோ ஒரு விஷயத்த பண்ணவே இல்லை. அது பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் பண்ணாதோ லைக் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிறேங்க. இதுக்கடுத்து நான் சொல்ல போற ஒவ்வொரு விஷயமும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். அதனால இடையில வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நம்பர் 1, உங்களோட பேக்ரவுண்டை மெயினா சேஞ்ச் பண்ணுங்க. என்னடா இவன் சம்பந்தமே இல்லாம பேக்ரவுண்டனா சேஞ்ச் பண்ண சொல்றான், பேக்ரவுண்ட் ஏன்டா சேஞ்ச் பண்றது, நம்ம ஃபேஸ் மட்டும் தெரிஞ்சா போதுமேடா அப்படின்னு நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஃபேஸ் தெரியறதுக்கு மெயினே பார்த்தீங்கன்னா கலர்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் டார்க் கலர் சூஸ் பண்ணாதீங்க. லைட் கலரில் எந்த கலர் வேணால் சூஸ் பண்ணிக்கலாம். உங்களோட ஃபேஸ் தெரியறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அதுக்குன்னு நான் இழுத்துக்கிட்டு பெயிண்ட்னா அடிச்சுக்கிட்டு இருக்க முடியுமா அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. பெயிண்டே அடிக்காமல் இப்போலாம் நிறைய இதில் பார்த்தீங்கன்னா, நிறைய ஆப்ஸில் பார்த்தீங்கன்னா மீஷோ, ஃப்ளிப்கார்ட், அமேசான் அந்த மாதிரி நிறைய ஆப்ஸஸ் இருக்குது. அதில் உங்களுக்கு ஏதாச்சும் என்ன ஆப்ஸ் பிடிக்குமோ அந்த ஆப்ஸில் எடுத்துக்கிட்டு ஸ்க்ரீனுன்னு டைப் பண்ணுங்கள். யூடியூப் பேக்ரவுண்ட் ஸ்க்ரீனுன்னு டைப் பண்ணுங்கள். ஸ்க்ரீன் சைஸ் கொஞ்சம் பெரிய சைஸாக வாங்கிக்கிறீங்க. உங்களுக்கு நல்லா இந்த அளவுக்கு நல்லா பெரிய சைஸாக வாங்கிக்கிறீங்க ஸ்க்ரீனு. இது ஸ்க்ரீன் இல்லை, எங்கள் வீட்டில் உள்ள பெயிண்ட் தான். நான் சொன்னேன்ல, அந்த டார்க் கலர் பெயிண்ட்னா வேணாம், லைட் கலர் பெயிண்ட்டாக வாங்கிக்கிறேங்க அப்படின்னு சொன்னேன்ல, அதுக்கு இது ஒரு சிறந்த உதாரணமாக இருக்கலாம். உங்களுக்கு ப்ளூ கலர் பிடிச்சிருந்துச்சுன்னா லைட் ப்ளூ கூட வாங்கிக்கலாம். என்னைய மாதிரி இந்த பேக்ரவுண்ட் ஸ்க்ரீனில் லைட் ப்ளூ கூட வாங்கிக்கலாம். இல்லை, அப்போ நான் ஸ்க்ரீன் வாங்குற காசு செலவாகும், இது பெயிண்ட் அடிக்கிறதுக்கு காசு செலவாகும். நான் ஈஸியாக ஏஐயில் நான் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவேன் நிறைய பேர். ஏஐயில் மட்டும் தயவு செஞ்சு பண்ணாதீங்க. ஏஐயில் பண்ணால் அவங்க ஃபேஸ் கூட மாறுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அதனால ஏஐயில் பண்ணாதீங்க. உங்களுக்கு இதில் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா மட்டும் கொஞ்சம் வெளியே போய் பண்ணுறாப்புல உங்களால் முடிஞ்சால் முயற்சி பண்ணுறாப்புல முடிஞ்சால் கொஞ்சம் வெளியே போய், வெளியேனா அவுட் சைடில் போய் உங்களுக்கு கேமராலாம் செட் பண்ணி அது மூலயமா வீடியோ எடுக்கிறானே கூட எடுக்கலாம். அதில் உங்களுக்கு சூப்பரான ஸ்க்ரீன் மாதிரியே தான் நம்மளோட வேர்ல்டும் இருக்குது. அதனால நீ வெளியே எடுக்கிறனா கூட எடுக்கலாம், உள்ளக்க வீட்டில் எடுக்கிறனா கூட நான் சொன்ன ப்ராடக்ட்ஸ் நான் வாங்கி பார்த்து உங்களுக்கு எடுக்கிறனா கூட எடுக்கலாம். இல்லாட்டி பெயிண்ட் அடித்து பேக்ரவுண்ட் செட் பண்ணிக்கிறேன்னா கூட செட் பண்ணிக்கலாம். நம்பர் 2 பார்க்கலாம் வாங்க. நம்பர் 2 பார்த்தீங்கன்னா, நீங்கள் வியூஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதா இருந்தாலும் சரி, சப்ஸ்கிரைபர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதா இருந்தாலும் சரி, மெயினே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கலி நல்லா ஸ்பீடாக இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு மெயினே பார்த்தீங்கன்னா உங்களோட வாய்ஸ் கொஞ்சம் நாய்ஸ் ஆகாமல் கொஞ்சம் கிளியராக இருக்கிறாப்புல இருக்கணும். கிளியர்னா நான் எப்படி சொல்கிறேன்னா, இப்போ என்னோட வாய்ஸ் எவ்வளோ கிளியராக விளங்குது, இந்த வாய்ஸு இப்படி மாறினா எப்படி இருக்குன்னு நீங்களே சொல்லுங்கள். இப்போ நான் பேசிக்கிட்டு இருக்கேன்ல, இந்த மாதிரி வாய்ஸ் உங்களுக்கு பிடிக்குதா? எப்படி நல்லா இருக்கேன், மைக் இருந்தால் தானே நல்லா இருக்கேன். அதுக்குன்னு கண்டுபிடிச்சது தான் பார்த்தீங்கன்னா இந்த ஜெப்ரானிக்ஸ் மாடல். இது நான் ப்ரொமோஷனை நான் சொல்ல, இடையில வீடியோஸில் இடையில நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதோட பேர் பார்த்தீங்கன்னா ஜெப்ரானிக்ஸ் மைக். இதை நீங்கள் எதில் வாங்குறீங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட்லேயே வாங்க. கொஞ்சம் ஈஸியாக டக்குன்னு கொஞ்சம் ஸ்பீடாக டெலிவரி பண்ணிடுவாங்க. இல்லாட்டி உங்கள் பக்கத்தில் கொஞ்சம் பெரிய பெரிய மொபைல் ஷாப்னா இருந்துச்சுன்னா அங்கேனா கேட்டு பாருங்கள். அங்கே இருந்துச்சுன்னு சொன்னால் வாங்கிக்கிறங்க. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 4000 எப்படி தான் ஒருத்துன்னு கேட்டிங்கன்னா, நான் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ காமிச்சேன்ல எப்படி வாய்ஸ் இருக்குன்னு நார்மலில், அதை விட இது எவ்வளவோ தேவையில்ல. அதுக்கு 4000 பெஸ்ட்டுன்னு தான் சொல்லலாம். டிஸ்கவுண்ட் படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறையா டிஸ்கவுண்ட் பண்ணி தருவாங்க. இந்த மைக்கை நீங்கள் வாங்குறதுக்கு ஒன் ஆஃப் தி பெஸ்ட் சாய்ஸ்னே சொல்லலாம். வாங்க நம்பர் 3 பார்க்க போகலாம். நம்பர் 3 பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பேசிக்கிட்டு இருக்க போல உங்களோட ஃபேஸ் டல்லாக இல்லாமல் அல்லது கொஞ்சம் ஃபேஸ் கிளியராக இல்லாமல் இருக்கிறதுக்குன்னு கண்டுபிடிச்சது தான் பார்த்தீங்கன்னா ரிங் லைட். இந்த ரிங் லைட்டை பார்த்தீங்கன்னா முன்னாடி பார்த்தீங்கன்னா நிறைய யூடியூபர்ஸ் தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இதோட காசும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரேட்டாக இருந்துச்சு. அது அப்படியே தலைகீழ மாறிடுச்சு. இப்போனா இது 500க்குனா ஈஸியாக கிடைக்குது. அதனால ரிங் லைட் வாங்குறதுக்கு சூப்பர் சாய்ஸ்னே சொல்லலாம். ரிங் லைட்னா ஏன் வாங்க, நம்மளே செஞ்சிடலாமா, நம்மளே அல்லது வீட்டில் உள்ள லைட்டை செட் பண்ணால் இந்த மாதிரி வந்துருமே அப்படின்னு சொல்லி நினைக்கலாம். இப்படி உள்ள என்னோட ஃபேஸை
இப்படி மாத்துனா நல்லாவா இருக்கு? இப்படி நல்லா இருக்கு, நல்லா இருக்காது. நம்பர் 4 பாத்தீங்கன்னா, நீங்க பேசமோல கொஞ்சம் எனர்ஜிக்கா பேசணும். அல்லது இந்த மாரி பேசுனீங்கன்னா உங்களுக்கு வியூஸே கிடைக்காது. நம்பர் 5 பாத்தீங்கன்னா, நீங்க போடுற கன்டென்ட் வந்து டே பை டேவா இருக்கணும். இப்ப நீங்க ஒரு நாள் வீடியோஸ் அப்லோட் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. அடுத்த 1 மந்த் கழிச்சு அப்லோட் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு வியூஸும் இன்க்ரீஸ் ஆவாது, சப்ஸ்கிரைபர்ஸும் இன்க்ரீஸ் ஆவாது. எனக்கு ஒரு ஸ்கிரிப்ட்டுமே தெரியலையா, அப்ப நான் வந்து 1 மாசம் கழிச்சு கழிச்சு தான் அப்லோட் பண்ணுவேன். அப்படின்னு நெறைய பேர் சொல்லுவாங்க. ஸ்கிரிப்டே தெரியாததுக்கு உங்களுக்கு அறிவாப் இருக்கு. அறிவாப்ப டவுன்லோட் பண்ணுங்க. உங்களுக்கு ஜியான் ஆப் இருக்கு. ஜியான் ஆப்ப டவுன்லோட் பண்ணுங்க. இந்த மாரி நெறைய ஆட பார்த்திருப்பீங்களா? இந்த மாரி ஆடு வந்து காசு குடுத்து வாங்குனா தான் வந்து உங்களுக்கு ஸ்கிரிப்ட் சொல்லி தரும். அதனால காசு குடுத்து வாங்குறது உங்களுக்கு வேஸ்ட்டு. அதனால வந்து நீங்களே கொஞ்சம் என்னென்ன ட்ரெண்டிங்கா இருக்கோ, அதெல்லாம் பார்த்து நீங்க சர்ச் பண்ணி பார்த்து அந்த மாரி உள்ள கன்டென்ட்டா நீங்க போடுங்க. இதே மாரி இன்ட்ரெஸ்டான வீடியோ பார்க்குறதுக்கு நம்ம சேனல லைக் பண்ணாதோ லைக் பண்ணிருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிருங்க. மேலும் அடுத்த வீடியோல சந்திப்போம். அன்புடன் சாஃபி.